தடைகளை உடைப்போம், சரித்திரம் படைப்போம். எல்லாருக்கும் பெரிய வணக்கங்க. நான் உங்கள் தீபா மெய்யப்பன். நம்மளை நாமே குறைச்சி மதிப்பிடலாமா? முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊரில் எப்பவுமே பெண்களுக்குன்னு ஒரு லிமிட் வைப்பாங்க. சமையல் கற்றுக்கோ, குடும்பத்தை கவனிச்சுக்கோ, அடக்கமாயிரு, இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லவே வரலைங்க. ஆனால் இது மட்டும்தான் நம்ம உலகம்னு நினைக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. நம்மள பல பேர் என்ன பண்ணுறோன்னா மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டோம். அப்பாவுக்கு நல்ல பொண்ணா, கணவருக்கு நல்ல மனைவியா, குழந்தைகளுக்கு நல்ல அம்மாவா இருக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்குன்னு நீங்கள் யாரு? இந்த கேள்வி என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணும். அதுதான் ரொம்ப பெரிய முக்கியம். தோல்விங்கிறது ஒரு பாடம் தான். நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது ஐயோ ஒருவேளை தோத்துட்டா மற்றவங்க சிரிப்பாங்களோ அப்படின்னு பயப்படுவோம். அந்த பயத்தை முதல்ல தூக்கி எறிங்க. உலகத்தில் சாதிச்ச எந்த பெண்ணும் எடுத்த உடனே ஜெயிச்சது கிடையாது. ஒரு தையல் மிஷின் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், ஆரம்பத்தில் கஷ்டமாக தாங்க இருக்கும். யாராவது உங்களை கிண்டல் பண்ணால் கவலையே படாதீங்க. அவங்க சிரிப்பு தான் நாளைக்கு உங்களை வெற்றிக்கான கைத்தட்டலாக மாற்ற வைக்கும். விழுறது தப்பு இல்லைங்க, ஆனால் விழுந்த இடத்துலையே படுத்து கிடக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. பொருளாதார சுதந்திரம். கைமாத்துக்காக மற்றவங்க முன்னாடி நிற்காம நம்ம காலில் நாம நிற்கணும். ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய பதவியாக இருந்தாலும் சரி, உங்கள் உழைப்பில் வர வருமானம் உங்களுக்கு ஒரு தனி தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியம் தான் உங்களை யாருக்கும் பயப்படாமல் வாழ வைக்கும். நேரத்தை நமக்காக செலவு செய்கிறோம். காலையில் எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் வீட்டு வேலை, கடமை அப்படின்னு ஒரு இயந்திரம் மாதிரி ஓடுறோம். இதுக்கு நடுவில் உங்களோட பேஷன், அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக, அதாவது ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன பிஸ்னஸ் ஐடியா பண்ணுறதா இருக்கட்டும், தினமும் 1 மணி நேரமாவது அதுக்காக ஒதுக்குங்க. அந்த 1 மணி நேரம் தான் உங்களை ஒரு சாதாரண பெண்ணாக இல்லாமல் ஒரு சாதனையாளர் பெண்மணியாக மாற்ற போதுங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கணுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறீங்களா, இல்லை மேடையில் நின்று மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஒரு சக்தியோட அம்சம். உங்ககிட்ட இல்லாத திறமையே கிடையாது. தயக்கத்தை முதல்ல விடுங்க. நம்பிக்கையோடு நடபோடுங்க. வானம் நமக்கு எல்லை கிடையாது, அது வெறும் ஆரம்பம்தான். இனிமேல் முடியுமான்னு கேட்காதீங்க, முடிப்பேன்னு சொல்லுங்க. நன்றி.